ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு மிக கொடிய சிங்கம் வாழ்ந்தது. அது தினமும் ஒரு விலங்கை வேட்டையாடி சாப்பிடும். காட்டில் இருக்கும் அனைத்து விலங்குகளும் பயந்து வாழ முடியாமல் போனது. அதனால் எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு முடிவு செய்தன. நாம் தினமும் ஒரு விலங்கையே சிங்கத்திடம் அனுப்பிவிடுவோம். அப்போது அது மற்ற விலங்குகளை துன்பப்படுத்தாதையும். சிங்கம் இதற்கு சம்மதித்தது. ஒவ்வொரு நாளும் விலங்குகள் மாறி மாறி சிங்கத்திடம் சென்று உணவாக நின்றன. ஒரு நாள் முயலின் வரிசை வந்தது. முயல் மிகவும் புத்திசாலி. அது மெதுவாக சிங்கத்தை சந்திக்கச் சென்றது. சிங்கம் கோபமாக, ஏன் இவ்வளவு தாமதம் என்று கர்ஜித்தது. முயல் பயந்தது போல நடித்து, அரசே, நான் வரும்போது மற்றொரு பெரிய சிங்கம் என்னைக் கவ்வ முயன்றது. அது தன்னை உண்மையான காட்டின் ராஜா என்று சொன்னது என்றது. இதைக் கேட்டதும் சிங்கம் கோபத்தில் நெருப்பு போல ரணங்கெடுத்தது. என்னை விட பெரிய சிங்கமா? எங்கே அது? முயல் அதை ஒரு ஆழமான கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது. அரசே, அந்த சிங்கம் இந்த கிணற்றுக்குள் இருக்கிறது என்றது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. நீரில் அதன் பிரதிபலிப்பு தெரிந்தது. அதை உண்மையான மற்றொரு சிங்கம் என நினைத்து சிங்கம் கர்ஜித்தது. நீரில் பிரதிபலிக்கும் சிங்கமும் கர்ஜிப்பது போலத் தோன்றியது. கோபத்தை தாங்க முடியாமல் சிங்கம், உன்னை இப்போதே காட்டுவேன் என்று கிணற்றுக்குள் பாய்ந்தது. ஆழமான கிணற்றில் விழுந்த சிங்கம் வெளியே வர முடியாமல் தவித்தது. இதனால் காட்டின் விலங்குகள் எல்லாம் மீண்டு சுதந்திரமானது. கதை நெறி: புத்திசாலித்தனமான யோசனை பலமான வலிமையை பழிக்கலாம்.